All of you, good afternoon. Today topic free monsoon or summer or hot weather season. நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன். அதிகமான வெப்பநிலை இருக்கக்கூடிய காலநிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சீசன்ஸ் அப்படின்றது ஒரு 4 கேட்டகரியாக மெட்ராலஜிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வின்டர் சீசன் பார்த்துட்டோம். செகண்ட் ஒன் சம்மர் சீசன் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் அண்ட் நார்த் இந்த 4 டைரெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு வேரியேஷனான டெம்பரேச்சர் அப்படின்றது அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா மே, ஜூன், அது மார்ச் டு மே வரலும் பார்த்திங்கன்னா நமக்கான மேக்ஸிமம் சம்மர் அப்படின்றது அந்த வெப்பநிலை அப்படின்றது எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் அபோவ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நார்த் சைடில் இருக்கக்கூடிய டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரியான நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது வெரி லோவாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே டெம்பரேச்சர் அப்படின்றது அதற்கும் பிலோவாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், இந்தியாவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு லைன் இந்தியாவை பாஸ் பண்ணுது. அந்த பாஸ் பண்ணுற லைனுக்கு பேர் தான் நான் சொல்கிறேன் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை 2 பார்ட்டாக பிரிக்கும் பொழுது நெக்ஸ்ட் ஒன் டிராஃபிக் கேப்ரிகார்ன் அப்படின்ற இன்னொரு லைன், மகர ரேகை அப்படின்ற இன்னொரு லைன் இந்தியாவில் பாஸ் ஆகும்போது கடக ரேகை, மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் இந்த 2 விதமான லைனுக்கு இடையில் ஹரிசாண்டலாக விழும்பொழுது நார்த் சைடில் டெம்பரேச்சர் சம்மர் சீசனில் குறைவாகவும், சன்ரேஸ் வெர்டிகலாக விழும்பொழுது சவுத் சைடில் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகவும் இருக்குது. During this season, the vertical rays of the sun fall of the peninsular India. சன் ரேஸ் பெனிசுலர் இந்தியாவில் வெர்டிகலாக ஃபால் ஆகும்பொழுது டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. Hence, there is a steady increase in temperature from south to north. இந்த டெம்பரேச்சர் சவுத் டு நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் அதிகமாகவும் நார்த் சைடில் டெம்பரேச்சர் வெரி லோவாகவும் இருக்குது. இட் இஸ் practically hot and dry in the entire country in the initial part of the season. Weather over the land areas of country is influenced by thunderstorms associated with rain and sometimes with hail, mostly the middle of the later part. இந்த சம்மர் சீசனில் சில நேரங்களில் ஒரு சில இடங்கள் அதிகமான மழை உருவாகுது. அந்த அதிகமான மழை உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ன்ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இடி மின்னலுடன் அதிக அளவில் மழை பெய்யுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் டெம்பரேச்சர் ஹையாகவும் நார்த் சைடில் டெம்பரேச்சர் வெரி லோவாகவும் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான வேரியேஷனான டெம்பரேச்சர் ரிசீவ் ஆகுது. அப்படி எந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கோ பெனிசுல் பிளாட்டியோட இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் ரிசீவ் ஆகும்பொழுது அந்த இடங்களில் அதிகமான வெப்பத்தின் காரணமாக லோ ப்ரெஷர் உருவாகும்பொழுது அந்த இடத்துல தேர்ன் ஸ்டோம் அப்படின்றது உருவாகுது. During this season, temperature started increasing all over the country and by April, the interior part of South India recorded mean daily temperature of 30 degrees Celsius to 35 degrees Celsius. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் டு 35 டிகிரி செல்சியஸாக இந்தியாவில் சவுத் சைடில் ரெக்கார்ட் ஆகுது. The interior part of the South India record mean daily temperature of 30 to 35 degrees Celsius. Central India land mass become hot with day time maximum temperature reaching about 40 degree at many locations.
இந்தியாவுடைய சென்டர் லொக்கேஷனில் மத்திய பகுதிகளில் டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஹாட் டெம்பரேச்சருடைய அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரிசீவ் ஆகக்கூடிய அளவு எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 டிகிரி செல்சியஸ். இந்தியாவுடைய சென்டர் லொக்கேஷன். Many stations in Gujarat, North Maharashtra, Rajasthan, North Madhya Pradesh expected high day and low day and high daytime and low night time temperature during this season. Maharashtra, Madhya Pradesh, ராஜஸ்தான் அண்டு குஜராத் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா டே டைம்லேயும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட வேரியேஷன் அப்படின்றது வேறுபடும். டே டைமில் அதிகமாகவும் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது. பிகாஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் த wind blow from southwest to northeast direction in Arabian Sea and Bay of Bengal, they bring free monsoon shower to west coast during the month of May. இந்த மே மந்தில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அரேபியன் சி அண்டு பே ஆஃப் பெங்காலில் ஏற்படக்கூடிய லோ ப்ரெஷர் காரணமாக அந்த ப்ரெஷர் காரணமாக அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இடி மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த மழைக்கு பேர் என்ன சொன்னால் மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கேரளா பகுதிகளில் மே மந்தில் அதிக அளவில் என்ன ஆகும்போது தேர்ன்ஸ்ட்ரோம் அப்படின்றது உருவாகுது. இடி மின்னலின் கூடிய அந்த மழை உருவாகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாமரங்களில் இருக்கக்கூடிய மாங்காய்கள் கனிகளாக மாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ன்ஸ்ட்ரோம் உருவாகுது. தேர்ன்ஸ்ட்ரோன்ஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாங்காய்கள் மாங்கனிகளாக மாறுது. இப்படி மாறுவதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாங்காய்கள் மாம்பழங்களாக மாறுது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இடி மின்னல் மூலம் அதிகமான மழை பெய்வதன் காரணமாகவும் அந்த பழங்கள் காய்கள் என்னவா மாறுது பழங்களாக மாறுது. அதனால் இதுக்கு பேர் என்ன சொன்னால் மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. There are few thunder showers are called mango showers which help in quick ripening of mangoes along the coast of Kerala and Karnataka. Northwest of Kalpaisagis are local shower storms are violent thunderstorm associated with strong winds and rain lasting for short durations. இந்த மேங்கோ ஷவர் கேரளாவில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகா அண்ட் கேரளாவில் இதுக்கான பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு வகையான பேர் இருக்குது. இந்த மழைக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்கிறோம். கேரளாவில் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நார்வெஸ்டர் ஆகவும், கர்நாடகாவில் இதுக்கு பேர் கால்பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பேர்களில் இது அழைக்கப்படுது. மேங்கோ ஷவர், நார்வெஸ்டர், கால்பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பெயர்களில் இந்த மழை அப்படின்றது அழைக்கப்படுது. இந்த மழை அப்படின்றது எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா குயிக்லி ரிப்பைனிங் மாங்காய்கள் மிக விரைவாக மாம்பழங்களாக மாறுவதற்கு இந்த மழைகள் பயன்படுது. It occurs over the eastern and northern eastern part of the Bihar, West Bengal, Assam during April and May. இதே இந்த பார்ட்டில் நார்த் டு ஈஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் ஏப்ரல் டு மேல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 30 செல்சியஸ்க்கும் குறைவாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரேஸ் என்னவாக இருக்காங்க ஹரிசாண்டலாக விழுது. இந்தியாவோட சவுத் சைடில் பெனின்சுலர் பிளாட்டியோவில் சன்ரேஸ் அப்படின்றது வெர்டிகலாக ரிசீவ் ஆகுது, ஃபால் ஆகுது. த அப்ரோச் டு ஸ்டேஷன்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷன். இந்த நார்த் சைடில் டெம்பரேச்சர் இந்தியாவுடைய சீசன் அப்படின்றது ஹாட் அண்ட் சம்மர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் சம்மருடைய அளவு ரொம்ப குறைவாகவும் வெப்பத்தோட அளவு குறைவாகவும், சவுத் இந்தியாவில் வெப்பத்தோட அளவு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சன்ரேஸ் ஒரு சில இடங்களில் ஹரிசாண்டலாகவும் ஒரு சில இடங்களில் வெர்டிகலாகவும் ஃபால் ஆகிறதுனால தான் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஏற்படுது. சன்ரேஸ் வெர்டிகலாக விழும்பொழுது மே மந்தில் கேரளாவில் என்ன ஆகுது அப்படின்னு